செக்ஷன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நிறைய ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலேருந்து நம்ம எவ்வளோ யார்கிட்ட சாரி சொல்லணும், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் இது வரைக்கும் இது மாதிரி முன்னாடி பேசுனது கிடையாது. சும்மா ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒர்க்கு கிளைண்ட் பேஸ் பண்ணுறது, ஃபோனில் பேசுகிறது. ஆனால் அங்கெல்லாம் நல்லா பேசிட்டு முன்னே பேசுறது எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ வந்து ஓரளவு நான் வந்து முன்னே பேசுகிறதும் அது வந்து எனக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ அது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயத்த வந்து ஒருத்தவங்க நம்ம கிளைண்ட்டை பேசும்போது யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சுச்சுவேஷன் இருக்கிறாங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணி அது என்ன நடந்தாலும் சரி நம்ம அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாரி எதுவும் வாட் எவர், ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம தான் அப்போ தான் நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம ஃபீல் பண்ணி பெரிய லெவலில் போக முடியும். ஸோ நம்ம அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது நம்ம அவங்க என்ன பண்ணாங்க நம்ம சைடு கோபத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட காட்டும்போது அவங்களும் ஃபால்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி நம்ம கூலாக இருந்துட்டு நம்ம அவங்களோட சுச்சுவேஷன் அறிஞ்சிட்டு ஸோ நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எதுனாலும் பண்ண முடியும். நம்மளோட மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எதை பற்றி யோசிக்கக்கூடாது. லைஃப் தான் இப்போ நமக்காக வாழணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, அப்புறம் இந்த செஷன்ல நாங்கள் மிதுன் சார்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். நம்மளுக்குள்ளேயே என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது இன்னைக்கு சார் வந்து ஜாலியாக அரேஞ்ச் பண்ண இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்மகிட்ட இருந்து என்னத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும், எதை வேண்டான்னு வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து சாரி அண்ட் தேங்க்ஸ் அதை பற்றி சார் சொன்னாங்க. அதை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கம்பேர் பண்ணுறது வந்து நம்மளோட பெரியவங்க கிட்ட யாருமே போய் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளால் அது முடியாமல் இருக்கலாம். நம்மளே கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுவும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேற இந்த கோபப்படுறது, வைராக்கியமாக இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதை நம்மளுக்குள்ளேயே இவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குங்கிறது நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்கும் சார் இதாக இருந்திருக்காங்க. ஜாலியாக இருந்தது. சார் இனிமே இதே மாதிரி மேலும் வரணும்னு ஆசைப்படுறோம். எல்லார் முகத்துலையுமே ஒரு பிரைட்னஸ் தெரியுது. இது வந்து எங்களோட ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் மந்த் எல்லா ஸ்டாஃபுமே இதோட இம்ப்ரூவாட்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட முகத்திலேயே புத்துணர்ச்சி தெரியுது. சரி, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு, மிதுன் சாருக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டையும் பற்றி நான் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னை பற்றியும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். கோவமும் நிறைய படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் தேங்க்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்லணும்னா, எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாக ஒரு பீரியடுக்கும் ஒரு மெத்தடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு மார்னிங் வந்து மைண்டில் இருக்க என்ன சொல்லலாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் சொல்ல மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னதுலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. காலையில் இருந்ததுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கொடுத்ததுக்கு எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபோன் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ரிலைஸ் ஆச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம மோஸ்ட்லி ஏதாவது ப்ராப்ளம்னா பேசிக்கிறது கிடையாது. எந்த ப்ராப்ளம்னாலும் நானுமே அப்படிதான், ஏதாவது ப்ராப்ளம்னா பேசாம அமைதியா இருப்பேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாய் வச்சுட்டு பேசினாலே ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ரியலைஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது சின்ன இதுனாலும் பேசி உடனே ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு உடனே அன்னைக்கே அதை மறந்துட்டு அடுத்த நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது இன்னைக்கு. வந்துட்டு இங்க ஒரு கேம் வச்சிருந்தீங்க. அதுல வந்துட்டு மறுபடியும் விழுந்தாலும் அது வந்து அவுட்டுன்னு நினைக்காம நம்ம திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம அவுட்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு ரியலைஸ் பண்ண வச்சிங்க. அடுத்துல என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மள வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறத. தேங்க்யூ. அதுக்கப்புறம் மிதுன் சாருக்கு தேங்க்ஸ். இது வந்து ஒரு மீட்டிங்கா இல்லாம ஒரு ட்ரைனிங் இதாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக போகாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இதாக இருந்ததுனால இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்புறம் ஒவ்வொரு இதை ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா பற்றி சொல்கிறது வந்து இவ்வளோ நாள் வந்து அதை வந்து இவ்வளோ ஒர்க் ப்ரெஷரோ இல்லை ஏதாவது ஒரு லீவோ இருந்து அந்த இதை நம்ம மறந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் தேங்க்யூ சாரி சொல்கிறது வந்து அது ஒரு நல்ல இதாக எதுக்குனாலும் தேங்க்யூ சாரி சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்குள்ளதான் அன்னைக்கு மறந்துடணும்.
அது நெக்ஸ்ட் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. சாரியும் தேங்க்ஸும் யூஸ் பண்ணணும், எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணணும். கோவப்படக்கூடாது, இதுக்கு தான் கோவப்படணும். அது கோவப்பட்டாலும் அதை அப்படியே கண்டினியூஸாக எப்படி அடுத்த நாள் கொண்டு போகாமல் கண்டினியூஸாக எப்படி இது பண்ணி கொண்டு போகணும். ஆனால் இங்கே நீங்கள் நடத்தின ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்கு போட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. வேற அதுக்கப்புறம் வெளியே கடைக்கு போய் பேசி அதில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிளைண்ட் வேறு கிடச்சிச்சு வெளியே போயிட்டு வந்ததில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.